வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 10ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் 3 ரெசிஸ்டன்ட் லெவல் 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,620 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் லெவல் 1லேயே திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி பைவட் பாயிண்ட்லேயே ரீச் ஆகி பைவட் பாயிண்ட் எண்ட்லேயே 24,641 அந்த அமௌண்ட்டில் நமக்கு க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்டுகள் வித்தியாசத்துலேயே நமக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகிறது தெரியுது. இங்கேயும் அதே மாதிரி தான் நமக்கு ஒரு சைட்வேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் மேலே ஏறிச்சு. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்வேஸ் முடிஞ்சு கரெக்ஷன் வரப்போகுதா அல்லது நமக்கு அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம இந்த லெவல்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் நேற்றுக்கு ஹை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 24,691 இந்த லெவலை விட்டு நமக்கு இன்னும் கீழே இறங்கவே இல்லை. மேலும் இந்த லெவலுக்கும் இன்னும் நமக்கு வரல. லோ லெவல் பார்த்தீங்கன்னா 24,583 நமக்கு இந்த லெவலுக்கு இன்னும் ரீச் ஆகலை. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ்ல இருந்தாலும் 2 பேரோட டாமினேஷனும் ஈக்குவல் லெவலில் இருக்குது. நமக்கு இரண்டாவது பாதி நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. இருந்தாலும் இன்றைக்கும் நிஃப்டியோட பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு செல்லரோட டாமினேஷனும் பையரோட டாமினேஷனும் ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. 10ஆம் தேதி பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் 3 ரெசிஸ்டன்ட் லெவல் 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 53,459. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே நமக்கு ஆரம்பித்து நமக்கு பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே தான் நேற்றுக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபுல்லாகவே அதோட ரேலி இருந்தது. ரெசிஸ்டன்ட் லெவலையும் டச் பண்ணலை, சப்போர்ட் லெவலையும் நமக்கு டச் பண்ணவே இல்லை. நேத்திக்குரிய ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 53,648 நமக்கு இப்போ 700க்கு கீழே நமக்கு போயிருக்கு. அடுத்து இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணாதான் அடுத்து நம்ம மேலே போகிறதுக்கு பார்க்க முடியும். லோ லெவல் பார்த்தீங்கன்னா 53,302 நமக்கு இந்த ஜோனுக்கும் வரவே இல்லை. இங்கே நல்லா தெரியுது நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இங்கே நம்ம பார்க்குறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா செல்லரோட டாமினேஷனும் பையரோட டாமினேஷனும் ஈக்குவல் லெவலில் இருக்குது. இரண்டாவது பாதி நமக்கு நெகட்டிவில் இருக்குது. அதாவது செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.